தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் நடித்துள்ள பைசன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆனது. இந்த படம் தமிழகத்தை சேர்ந்த கபடி வீரர் மணத்தி கணேசனின் வாழ்க்கை கதையை தழுவி எடுக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் நிலவும் வன்முறை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் ஒரு கபடி வீரன் சர்வதேச அளவில் சாதிப்பதே பைசன் படத்தின் கதை. இன்னொரு பக்கம் தனது மகனை இந்த வன்முறை களத்தில் கலந்து விடாமல் எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்கிற ஒரு தந்தையின் தவிப்பும் இப்படத்தின் கதை. இது ஒரு புறம் இருக்க, பைசன் படத்தில் தென் மாவட்டத்தை உலுக்கிய பசுபதி பாண்டியனுக்கும் பண்ணையார் தரப்புக்கும் இடையே நடந்த மோதலையும் அது ஒட்டுமொத்தமாக சமூக மோதலாக உருவெடுத்த விதத்தையும் பின்னணியாக கொண்டிருக்கிறது என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பைசன் திரைப்படம் வெளியானதுமே அது குறித்து சமூக ஊடகங்களில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதோடு இந்த திரைப்படத்தில் வரும் நடிகர் அமீர் மற்றும் நடிகர் லாலின் கதாபாத்திரங்கள் நிஜத்தில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது என்கிற கருத்து பலராலும் முன்வைக்கப்படுகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 90களில் பிரபலமாக இருந்த பசுபதி பாண்டியன் மற்றும் வெங்கடேச பண்ணையார், சுபாஷ் பண்ணையார் மோதலும் பைசன் படத்தின் கிளை கதையாக இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 1990களின் துவக்கத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு மேல் தென் மாவட்டங்களை பதற்றத்திலேயே வைத்திருந்தது. யார் இந்த இருவர்? அவர்கள் இருவருக்குள்ளே என்ன நடந்தது என அலசி பார்த்தபோது அதில் பல்வேறு தகவல்கள் புதைந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் அலங்காரத்தட்டு கிராமத்தில் 1960 பிறந்தவர் பசுபதி பாண்டியன். இவர் 1980களிலும் 90களிலும் தென் மாவட்டங்களில் பட்டியல் பிரிவினரில் ஒரு முக்கிய பிரமுகராக உருவெடுத்தார். அந்த காலகட்டத்தில் புல்லாவெளி கிராமத்தை சேர்ந்த ராஜகோபால் என்பவருக்கும் மூலக்கரையை சேர்ந்த செல்வந்தரான சிவசுப்பிரமணியத்திற்கும் இடையிலான பிரச்சனையில் பசுபதி பாண்டியன் ராஜகோபாலை ஆதரித்தார். இதன் நீட்சியாக ஏற்பட்ட மோதலில் 1993 பசுபதி பாண்டியன் தரப்பால் சிவசுப்பிரமணியத்தின் மகன் அசுபதி பண்ணையார் கொல்லப்பட்டார். இதையடுத்து பசுபதி பாண்டியனை கொல்ல பல முயற்சிகள் நடந்த நிலையில் சென்னையில் நடந்த ஒரு காவல்துறை என்கவுண்டரில் 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி சிவசுப்பிரமணியத்தின் பேரனான வெங்கடேச பண்ணையார் கொல்லப்பட்டார். வெங்கடேச பண்ணையார் கொல்லப்பட்ட பிறகும் கூட அவரது குழுவுக்கும் பசுபதி பாண்டியன் தரப்புக்கும் இடையிலான மோதல் குறையவில்லை. இந்த இருதரப்பு மோதலால் தென் மாவட்டங்கள் குருதியில் குளித்த நிலையில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மாறி மாறி கொலை செய்யப்பட்டனர். இதன் நீட்சியாக திண்டுக்கல் மாவட்டம் நந்தவனப்பட்டியில் வசித்து வந்த பசுபதி பாண்டியன் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கொல்லப்பட்டார். இதனிடையே இந்த உண்மை கதையை தழுவி கற்பனை கலந்த காட்சிகளாக பைசன் படத்தில் வடிவமைத்துள்ளார் மாரி செல்வராஜ். தொடர்ந்து பைசன் திரைப்படத்தில் பாண்டியராஜன் கதாபாத்திரத்தில் நடித்தது குறித்து அமீர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் தென் மாவட்டங்களில் 2 சமூகத்திற்கு இடையே 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பகையை யார் தொடங்கினார்கள் என்று தெரியாது, எந்த காரணத்திற்காக தொடங்கினார்கள் என்றும் தெரியாது. இந்த கேள்வியை தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் என்னிடம் கூறினார். தென் மாவட்டங்களில் இப்படி ஒரு பகை இருக்கிறது, அந்த பகையை தீர்ப்பதற்கும் நான் ஒரு படத்தை எடுக்கிறேன். என்னுடைய நோக்கம் பகையை தீர்க்க வேண்டும் என்பதுதானே தவிர பகையை தூண்டுவது இல்லை. அதற்கு உங்களின் உதவி வேண்டும். படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் இதுதான் என்று பெயரை சொல்லித்தான் கதையை என்னிடம் சொன்னார். இந்த கதாபாத்திரத்தை உங்களை தவிர வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் என்றார். ஏனென்றால் இந்த படத்தில் நடித்த பிறகு ஒரு சாதிய அடையாளம் விழுந்துவிடும். ஆனால் நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்ததால் மாரி செல்வராஜை பாராட்டி கண்டிப்பாக அந்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன். 2 சமூகத்திற்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் என்னுடைய பங்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன் என ஒத்துக்கொண்டேன் என்று கூறினார். படத்தை மெயினாக நடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இவங்க ஒரு கேஸ்ட் படம் ஒரு பின்பத்தை உருவாக்கி நீங்கள் அந்த படத்தில் நடிக்க இல்லை. மாறி என்கிட்ட சொல்லும்போதே சொன்னது 2 சாதிய மனநிலை இருக்க 2 குழுக்களோட ஒரு பெரிய பகை இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த படம் அதை தீக்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் அவங்கள கூப்பிட்றேன்னாரு. அந்த நோக்கம் உயர்வாக இருந்தது. ஒரு 30 ஆண்டுகளாக 2 சாதிகளுக்குள்ளே சேர்ந்த பெரியாள்லேருந்து சின்னால் வரைக்கும் ஒரு பெரிய பகை இருக்குது. அந்த பகையை நம்ம காலகட்டத்தில் அதை தீக்கணும். அதை தீக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னாரு.
அந்த நோக்கம் உயர்வாக இருந்தது, நான் சரின்னு சொல்லிட்டேன். இந்த படத்துல என்ன மாதிரி ரோல் பண்ணிருக்கீங்க? இப்ப உள்ள ஊரே சொல்லியாச்சு, இப்போ போய் என்ன ரோல் என்கிட்ட கேட்குறீங்க? ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்க. ரெண்டு பேர் ஏன் பகை இருந்தது? நான் பிறகுறதுக்கு முன்னாடி, நீ பிறகுறதுக்கு முன்னாடி, நம்ம தாத்தா பிறகுறதுக்கு முன்னாடி ஒரு பகையோடு நான் பிறந்தனே, அந்த பகைக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி ஒரு பாதிக்கப்பட்டவன் கேட்குற அந்த குரல் இருக்கு இல்லையா, அந்த குரலுக்கு அதிகமான வரவேற்பு தேட்டரில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம நீண்ட நெடிய காலமாக நிறையா பேருக்குள்ளே ஒரு பகை இருக்குது. அந்த பகை ஏன் இருக்குதுன்னு தெரியலை. அது இவங்க தொடங்கினதில்லை, யாரோ தொடங்கி வச்ச பகை. அந்த பகைக்கு ஏன் இப்போ இருக்கிறவங்க சண்டை போட்டுட்ருக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வியை நாயகன் கேட்கும் பொழுது திரையரங்கில் கைதட்டல் விழுந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த இப்போ நடிக்கிறதுலாம் கதையை பார்த்து அது சரியான கதைக்களமாக இருந்தால் அப்படி தான் நடிக்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறீங்க. ரைட் இருக்கா இந்த இடத்துல? இருக்கா? அதில் வந்து இந்த படம் நடித்ததுக்கப்புறம் உங்களுடைய, அதாவது அவங்களே வந்து ஒரு சாதிய பின்புலம் உள்ள நடிகாத படம், நீங்களும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ மதுரையிலேருந்து போனாலே அந்த மாதிரி விஷயங்களை நம்மலாம் அனுபவிச்ச ஆட்களாக தான் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் நடித்ததுக்கப்புறம் உங்களோட இந்த படம் நடித்ததில் எப்படி ஒரு திருப்தி? இல்லை, இந்த படத்தில் நடித்ததை வெறும் நடிப்பாக நான் யோசிக்கலை, நடிப்பாக பார்க்கலை. இது ஒரு படம், சம்பளம் கொடுத்தாங்க நடித்தோம், அல்லது நமக்கு பேர் கிடைக்கும், நல்லா நடித்தோன்னு பேர் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கல. ரெண்டு பேருக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்தணும்னா, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு நான் முன்னாடி நிற்கிறதில்ல. என்னுடைய மனநிலை அது நிறைவேறி இருக்குன்னு நான் நம்புகிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.